நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கேள்வி நேரத்தினுடைய விவாத அமர்வில் கல்வியல் சார்ந்த ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் தனியார் பள்ளிகளில் மாணவர்களினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது? நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, திரு மோகன் சொன்னதை கேட்டீங்க. நான் அதோடு ஒரு கூடுதலாகவும் ஒரு கேள்வியை கேட்டு விடுகிறேன். ஒரு தேசியம் கலாச்சாரம்லாம் நாங்கள் கற்பிக்கிறோம் அப்படின்னார். அதற்கு உங்களிடம் பதில் இருக்கும். ஆனால் என்னுடைய கேள்வி, இன்னைக்கு ஏழைகளாக இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் அவர்கள் அதிகமாக முதலீடு செய்வது கல்விக்கு தான். நம்ம குழந்தைக்கு சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ கல்வியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தனியார் பள்ளிகளினுடைய கட்டணம் அழுத்துகிறது. ஆனாலும் அவர்கள் அரசு பள்ளிகள் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு தான் உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். 1980களுக்கு முன்னாடி கல்வியல் செயல்பாடு இருந்தது. ஒரு கல்வியல் செயல்பாடு என்பது ஒரு மனித மாண்புகளை கொண்ட நல்ல குடிமக்கள் உருவாவது. மனித மாண்புகளை கொண்ட குடிமக்கள் உருவாவது என்றால் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களை உருவாக்குவது. இதே அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் செய்துகிட்டு இருந்தது. தனியார் பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப குறைவாக இருந்தது. 80களுக்கு பிறகு மதிப்பெண்ணை நோக்கி கல்வி நகர ஆரம்பித்தது. அதற்கு பெயர் கல்வியல் செயல்பாடு கிடையாது. 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவது தான் சமூகத்தில் அந்தஸ்து, பெயர், அதுதான் அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு. ஆனால் திரு பிரின்ஸ் அவர்களே, இன்னைக்கு சமூகம் மாறிவிட்டது. நீங்க ஒரு ஒரு லட்சியவாதமாக சமூகம் இல்ல, சமூகம் மாறல, ஜாதி ஒளியல, தீண்டாமை ஒளியல. எந்த ஜாதியிலும் பிறந்தவனோ என் ரத்தத்தை கீரனா RH ஃபேக்டர் தான், ஜாதி கிடையாதுன்னு யாரும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தால் மேம்பட்டு சொல்லலாம். என்னுடைய கேள்வி, நான் மீண்டும் கேட்பது, ஏன் இவர்கள் இவ்வளவு கட்டண சுமை இருந்தாலும் கூட எங்களுக்கு வேண்டாம்? நான் ரொம்ப கூர்மையாக வைக்கிறேன். இவர்களுக்கு தனியார் பள்ளிகளின் மீது இருக்கக்கூடிய மோகம் ஒரு புறம் இருக்கட்டும், அரசு பள்ளிகளின் மீது ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை இந்த அரசு கொடுக்க மறுக்கிறது. தனியார் பள்ளிகள் தொடங்கும் பொழுது எடுத்த உடனே 1000 பேர் வந்துடல. கேட்டு பாருங்க, முதல் வருஷம் அவருக்கு 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்களான்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த 1000 பேர் எப்படி வந்தாங்க? வகுப்புக்கு 4 பேர் இருந்தாலும் ஒரு டீச்சர் அங்க இருந்தாங்க. 4 பேர் இருந்தாலும் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஒரு தமிழ் டீச்சர், ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். இல்லைன்னா தனியார் பள்ளிக்கு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேன்றீங்க. தனியார் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னா 1500 புத்தகங்கள் நூலகத்தில் இருக்கணும், ஒரு நூலகர் இருக்கணும், இருந்தாதான். இல்லைன்னா அங்கீகாரம் கிடையாது. ஆனால் நீங்க தொடக்க பள்ளிகளை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு தன்னுடைய பள்ளியில் ஏன் நூலகரம் வைக்கல? ஏன் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வைக்கல? இதுக்கு பேர் திட்டமிட்டு அளிப்பது இல்லையா? நான் இப்படியும் கேட்கிறேன். ஆசிரியர்கள் சார்ந்தும் இந்த தளங்களில் விவாதிக்க வேண்டும். நீங்க ஆசிரியர்களினுடைய சம்பள உயர்வுக்காக எல்லாம் நீங்க நிறைய போராடுகிறீர்கள், நிறைய போராட்டம் கட்டமாக நீங்க நடத்துறீங்க. ஏன் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொன்னதை போல உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுடைய கட்டுமானம் உயர்வதற்கெல்லாம் நீங்க எதுவுமே செய்யலையா? இதை உயர்த்தணும்ன்ற எண்ணம் ஆசிரியர்களுக்கும் இல்லை. நிச்சயமாக இப்பொழுது அது உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு ஆசிரியர்கள் அரசு திட்டமிட்டு செய்கிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சமமான பாடத்திட்டத்தை மெட்ரிக் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தாலும் ஒரே பாடத்தை தானே படிக்கிறார்கள். ஏன் இன்னைக்கு வரைக்கும் மெட்ரிக் பள்ளி என்கிற பெயரை, இந்த மெட்ரிக் இயக்குனருடைய பதவியையோ மெட்ரிக் பள்ளிகள் என்கிற பெயரையோ எல்லாம் ஒரே நிர்வாகம் சரியான வாதம். நிதி உதவி பெறும் பள்ளி தலையிடல. அவர் சொல்லுங்கள். நிதி உதவி பெறும் பள்ளி, நிதி உதவி பெறா பள்ளி என்கிற ஒரு வேறுபாடை தவிர எல்லா பள்ளிகளிலும் கற்பிக்கப்படுகின்ற பாடம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த ஊடகத்தின் மூலமாக. மெட்ரிக் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சித்துறை நடத்துகின்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஒரே பாடத்தை தான், அது தமிழ் மீடியமோ அல்லது ஆங்கில மீடியமோ கற்பிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிதி உதவி பெறும் பள்ளி, தானாக முன்வந்து தொண்டு செய்யும் தனியார் பள்ளி என்ற வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி வேறுபாடு இருக்கும்போது மெட்ரிக் பள்ளி என்று சொல்வது என்ன தவறு? அத சுயநிதி பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி சொல்லிட்டு போங்க, ஒரே பள்ளி தான். அப்ப மெட்ரிக் பள்ளி இயக்குனர், பள்ளி கல்வி இயக்குனர், மெட்ரிக்ன்றது பள்ளி இல்லைன்னு சொல்லலாமா? என்.டி. ராமச்சந்திரன் அவர்கள் இந்த முதலமைச்சராக இருந்தபோது தனியார் பள்ளிகளுடைய சேவையை பாராட்டி நிறைய செய்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக நானே சொல்ல வந்த 1980 அவரே ஒத்துக்கிட்டாரு பாருங்க. சிபிஎஸ்இ அரசு பள்ளிகளை ஒழிப்பதற்கு எம்ஜிஆரோட ரோல் என்னன்னு சொல்றாரு. அரசு பள்ளிகளை அழிப்பது அரங்கநாயகம் காலத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடங்கியது என்பதை பாரத மாதா மோகன் ஒப்புக்கொள்கிறார். தனியாருடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்று எம்ஜிஆர் நினைத்தார், அரசு அழிக்க நினைத்தார் என்று பாரத மாதா மோகன் சொல்கிறார். அவர் வாயிலிருந்தே வந்துருச்சு பாருங்க. தனியாருடைய சேவை தேவைங்க. அப்படி எம்ஜிஆர் நினைத்தார். அப்படி எம்ஜிஆர் நினைத்தார். அரசு பள்ளிகள் ஒரே செய்ய வேண்டிய பொறுப்பை தானா வெளிப்படுத்துறாங்க. மக்களுடைய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பிரின்ஸ்ன்றீங்களே, இவர் தனியார் பள்ளி தான் நடத்துறாரு, இவர் அரசு உதவி பெறும் பள்ளி நடத்துறாரு. கண்டிப்பா தனியார் பள்ளி நடத்துறதுனால தான் தனியார் பள்ளி செய்கிற அரசு பள்ளியை திருமோகன் இங்க தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு திருமோகன் நீங்க அனுமதித்தால் நம்ம பார்வையாளர்களுக்கு நிறைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு இங்கு இடமில்லை என்றாலும் கூட, அவர் தனியார் பள்ளிகள் தான் நடத்தினாலும் கூட தனியார் பள்ளிகளை தொடர்ச்சியாக விமர்சிக்கக்கூடிய இடத்தில் தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நான் அதற்குள் வர விரும்பவில்லை. திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நீங்க தனியார் பள்ளிகள் எல்லா துறைகளிலுமே தனியார்கள் வந்துவிட்ட பிறகு தனியார் பள்ளிகளினுடைய ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் பங்களிப்புகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு அரசு போக வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு? கல்வித்துறையில் சாத்தியம் இல்லை என்பது உலக அனுபவம். கிட்டத்தட்ட 130 நாடுகள்ல நீங்க எடுத்து அதோட வரலாறு பார்த்தீங்கன்னா, முதலாளித்துவ நாடாகன மிகச்சிறிய பின்லாந்து ஆகட்டும், வளர்ந்து வரக்கூடிய வெனின்சுலா, பின்லாந்துல மருந்துக்கு கூட ஒரு பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. மருந்துக்கு கூட இதுதான் பிரைவேட் ஸ்கூல் நீங்க சொல்ல முடியாது. இப்போ நீங்க பின்லாந்துக்கு போய் கூட பார்க்க வேண்டாம். பின்லாந்தோட வெப்சைட்டை இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களால அது ப்ரூவ் பண்ண முடியும். வெனின்சுலா 10 ஆண்டு காலத்துல, இங்க 10 ஆண்டு காலத்துல மன்மோகன் சிங் பிரைவேடைஸ் பண்ணாருன்னா 10 ஆண்டு காலத்துல அங்க அரசு மூலமாக சுகாதாரத்தையும் கல்வியும் கொடுத்தாரு சாவேஸ். வெனின்சுலா, வளர்ந்து வரக்கூடிய வெனின்சுலா, மிகப்பெரிய நாடுகளாக சொல்லப்படுற அமெரிக்கா ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இந்த நாடுகள் எல்லாம் வந்து அரசு தன் பொறுப்பில் கல்வியை கொடுக்கிறது. மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் அங்க வந்து தனியார் பள்ளிகள் இயக்குகின்றன. எனவே கல்வி என்பது மட்டும் அரசால் தான் கொடுக்க முடியுமே தவிர தனியாரால் கொடுக்க முடியாது. மோகன், குறிப்பாக இது தொடர்ந்து கஜேந்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. நம்ம நாட்டுடைய கலாச்சாரமும் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை என்பது நான் முடிவு பண்ணுவது. காரணம் என்னவென்று சொன்னால், தனியார் பள்ளிகளுடைய பொறுப்பு அதிகமாக பங்களிப்பு, நீங்க கேட்டது போல பங்களிப்பு தேவை என்பதுதான் அரசு உணர்ந்திருக்கிறது தவிர அரசு பள்ளிகள் மூடிவிட்டு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு தனியார் பள்ளிகளுடைய செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு செய்யக்கூடிய நிதி அமைப்பு தமிழக அரசாங்கத்தில் மிக குறைவாக இருக்கிறது. அப்போ உடனே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே தனியாருடைய பங்களிப்பு கொடுக்கின்றார்கள். திரு முருகையன், என்னுடைய கேள்வி, நீங்க அரசு என்னதான் சொன்னாலும் நிதி ஒதுக்கீடில் ஒரு 16,965.30 கோடிகளை எல்லாம் ஒதுக்குகிறார்கள். எல்லா நலத்திட்ட உதவிகள், லேப்டாப்ல இருந்து இலவச நோட்டு புத்தகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டுதான் அரசு இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி நகருவோம் என்று சொல்வதற்கான மாயை எங்கு வந்தது? எப்படி வந்தது? நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும். அரசு பள்ளிகள் நடத்தி கொண்டிருந்த பொழுது தனியார் பள்ளிகளை நடத்தினார்கள். இப்போ 1964, 66, 67 நடத்தினார்கள். 64, 66 சொல்லப்பட்ட அந்த கொத்தாரி கல்விக்குழுடைய அறிக்கையில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் உயர்ந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் ஒரே பள்ளிக்கூடத்தில் போய் அருகருகிலே அமர்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட கல்வி நிலையங்கள் வேண்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் அரசு பள்ளிகள் நடத்திய போது தனியாரும் பள்ளிகள் நடத்தினார்கள். ராமகிருஷ்ணா மிஷன், ஹிந்து தியாலஜிக்கல் போன்ற மிகச்சிறந்த அந்த மிஷன்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தது. அந்த பள்ளியை நடத்துவதற்கு அரசு நிதி உதவி கொடுத்தது. நிதி உதவி கொடுத்த பிறகு அந்த பள்ளியை அந்த தனியார் நிர்வாகம் ஒரு சேரிட்டி, ஒரு தொண்டு மனப்பான்மை அடிப்படையிலே அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தது. அந்த நிலையிலே தான் நாங்கள் எல்லாம் படித்தோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அதை மாற்றி இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே நல்ல ஆசிரியர்கள், தரமிக்க குவாலிஃபைட் நல்ல திறமிக்க ஆசிரியர்கள், மிகப்பெரிய மைதானம், நல்ல கட்டிட வசதி, கழிப்பறைகள் சில பள்ளிகளில் இல்லை என்று சொன்னாலும் கூட அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை, ஆனால் மெட்ரிக் பள்ளி என்று முன்னிறுத்தி நான் ஏன் 2-3 ஆண்டுகளாக அந்த மெட்ரிக் பள்ளிங்கிற பெயரை எடுக்க வேண்டும்? மூன்றே விஷயம்தான். ஒன்று அரசு பள்ளி, ஒன்று நிதி உதவி பெறுகின்ற தனியார் பள்ளி, நிதி உதவி பெறா சுய நிதி பள்ளிகள் என்று ஒதுக்கி மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு மெட்ரிக் பள்ளியில் என்னமோ சொல்லித்தராங்க,
என்னமோ படித்தாங்க. மக்கள் நினைத்தார்கள் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். நான் இந்த கருத்தரங்கங்களில் எல்லாம் பேசுகிற போது இந்த விமர்சனத்தை வைக்கிறேன். அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கூட சமீபத்தில் மாநிலத்தில் முதல் 3 இடங்கள் வந்த இடங்கள்ல அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் பிள்ளைகள் தனியார் பள்ளிகளில் படித்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே அவர்கள் கட்டுமானத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீர்கள்? அதற்கு காரணம் அரசு பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே பணி பாதுகாப்பு இருக்கிற காரணத்தினாலே அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் கேட்பது அவர்கள் பிள்ளைகளை ஏன் அரசு பள்ளியில் படிக்க வைப்பது இல்லை? பெரும்பான்மையான ஒரு சில குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சில இல்லை திருமுருகையன். நிறைய இருக்கிறது. பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இதற்கு நீங்கள் உங்களுடைய எதிர்வினை என்ன? பிரின்ஸ் கஜேந்திர பாபு, ஈரோடு மாவட்ட கலெக்டர் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறார். அவரை எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிவார்டு பண்ணிச்சுன்னா 3 வாரத்தில் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. அரசு பள்ளியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசு ஊழியர்களை ஊக்குவிப்பது கிடையாது. ஒன்று. 2வது, அரசு ஊழியர்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம்தான். கணவர் டீச்சராக இருந்திருப்பாரு, மனைவியை விட்டு சேர்ந்தவங்க உங்க ஸ்கூலுக்கு நான் அனுப்ப முடியாது, இந்த ஸ்கூலுக்கு அனுப்புன்னு சண்டை போடுவாங்க. அல்லது மனைவி ஆசிரியராக இருக்கும்போது ஒரு குடும்பம் அதனால தான் நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு பொதுப்பள்ளி முறைமையை கட்டமைக்காமல் இது ஒரு தனிநபரை வைத்து நாம் சொல்லவே முடியாது. அரசு பள்ளியை சேர்ந்த ஆசிரியராக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடுறார். இப்போ சமீப காலத்தில் கடந்த 3-4 ஆண்டு காலத்தில் பல ஆசிரியர்கள் தனியார் பள்ளியிலிருந்து கொண்டு வந்து தன் பிள்ளையை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பத்திரிகையாளர்கள் உட்பட. நான் சமூக வலைதளத்திற்கு செல்வதற்கு முன்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துன்றதுனால இந்த தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் பற்றி பேசுகிற போது பொதுப்படையான ஒரு விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். தனியார் பள்ளிகளில் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தனியார் நிறுவனங்கள் வாங்குகிறார்கள். ஆனால் அதே ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு வருகிற போது சரியாக பணியாற்றவில்லை. ஆசிரியர்களுடைய தரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது பொதுமக்களினுடைய பார்வையாகவும் இருக்கிறது. நான் உங்களுடைய பதிலை நான் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய நேயர்களினுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு நான் வருகிறேன். தேவா, சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை சுருக்கமாக பகிரவும். நிச்சயமா விஜயன், நம்முடைய அரசு பள்ளிகளின் நிலை என்ன அப்படிங்கிற அந்த விவாதத்தின் கீழ் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு. கோபி சொல்லியிருக்காரு, அரசு பொறுப்பில் கல்வி வர வேண்டும், ஆனால் இங்கே நிலை தலைகீழாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முத்துமாதேஷ் சொல்லியிருக்காரு, அரசு கல்வி முறையை மேம்படுத்த வேண்டும், அல்லது அரசு பள்ளிகளில் படித்தால் மட்டுமே அரசாங்க வேலை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னால் அந்த நிலையே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனோஜ் கார்த்தி சொல்லியிருக்காரு, யாருக்கு எங்கே வசதியோ அங்கே படித்து வளரணும், பிள்ளைகள் படிக்கணும், அதுதான் முக்கியம். அரசு பள்ளிகள் சரியாக செயல்பட்டால் ஏன் தனியார் பள்ளிகளை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்படின்னு அவருடைய கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி வெற்றிவேல் கேட்டிருக்காரு, கவர்மெண்ட் கண்டிப்பாக அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய நிலைக்கு இருக்கிறாங்க, அதை தான் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக வலைதளங்களில் நிறைய நேயர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இந்த விவாதம் என்பது தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் தரம் அரசு பள்ளிகளில் இருப்பதில்லை என்கிற ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. உங்களுடைய இறுதி கருத்தாக இதை பதிவு செய்யலாம். தரத்தை பற்றிய சரியான புரிதல் என்பது நம் சமூகத்தில் இல்லை. தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நேரடியாக பாடத்தை மனப்பாடம் செய்து எழுத வைக்கிறார்களே தவிர அங்கே கற்றல் செயல்பாட்டுக்கான எந்த விதமான ஸ்கோப்பும் கிடையாது. அதே அரசு பள்ளிகளில் என்ன நிலைமைன்னு கேட்டால், அலுவல் ஊழியர்களே கிடையாது, ஆசிரியர்களே தான் அலுவல் பணியும் சேர்த்து செய்கிறாங்க. எனவே பல வேலைகள் கொடுக்கப்படுவதனாலையும் ஆன் டியூட்டி, அதுக்கப்புறம் டியூட்டி நேரத்தில் இன் சர்வீஸ் ட்ரைனிங் என்று இவர்களை வகுப்பு நேரங்களில் வெளியில் கூப்பிடுறதுனாலையும் இவர்களால் சில நேரங்களில் வகுப்பறையில் இல்லாமல் போகலாம். இந்த நிலைகளை எல்லாம் சரி செய்வதற்காகத்தான் நாம் வகுப்புக்கு ஒரு ஆசிரியரை கொடுங்க, பாட வாரியாக ஆசிரியர் கொடுங்க, ஆசிரியர்களை அலுவல் பணியிலிருந்து விலக்குங்கன்னு சொல்கிறோம். உள்ள என்ன சிக்கல் இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியாத பெற்றோர்களுக்கு, கல்வியல் செயல்பாடு என்றால் என்னன்னு புரிந்து கொள்ள முடியாத பெற்றோர்களுக்கு மதிப்பெண்ணை பெற்றுத்தரக்கூடிய பள்ளி எதுவாக இருந்தாலும் அந்த பள்ளியை தரமானதாக. திரு மோகன், உங்களிடம் நான் நேரடியாக கேட்பது, ஒரு மதிப்பெண் சார்ந்து ஒரு மதிப்பெண்ணை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயந்திரங்களை தான் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த போட்டி சந்தையில் நீங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் இந்த 13 வருடங்களில் உயரக்கூடிய எண்ணிக்கை காட்டுகிறது என்று நான் சொன்னால் எப்படி பதிலளிப்பீர்கள்? மெக்காலே கல்வி முறை இறுதி கருத்தாக சுருக்கமாக, மெக்காலே கல்வி முறையை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அது தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அண்ணன் சொன்னது போல அது தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் தனியார் பள்ளிகளில் இவர் சொன்னது போல நான் கருத்தை மறுக்கின்றேன். தனியார் பள்ளிகளில் நிச்சயமாக
டேலண்ட் ப்ரொமோஷன், இன்னும் சொல்லப்போனால் ஆற்றல் அதிகமான வருவதற்கு நிறைய அதுக்கான கவனம் கொடுப்பதனால்தான் மக்கள் வருகிறார்களே தவிர வெறும் புத்தகத்தை மனப்பாடம் செய்து ஒப்புவித்தல் மட்டும் இருந்தால் நிச்சயம் மக்கள் வரமாட்டாங்க. அது அழகாக அரசு பள்ளியில் போவாங்க. கட்டாயமா திருமோகன், நம்ம நேரம் மணித்துளிகள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். திருமுருகையன், உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி, அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை, மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற போது அரசு பள்ளிகள் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டால் அங்கு படிக்கக்கூடிய ஏழைகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கான வாய்ப்பு பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு பள்ளிகள் எண்ணிக்கையை நீங்கள் ஈர்க்கக்கூடிய விதத்தில் சில கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். இறுதி கருத்தாக இப்போவும் சொல்கிறேன், ஒரு அரசு பள்ளி மாணவனை, ஒரு 8வது படிக்கிற மாணவனை போய் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வாங்கன்னா வெத்தலைப்பாக்கும் சுண்ணாமும் சேர்த்து வாங்கிட்டு வருவான். மெட்ரிக் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு அப்படி வெளிப்படையாக சொல்வது சரியான. ஏன்னா இந்த புத்தக புழுவாக உருவாக்குவதை விட்டு மனிதனை உருவாக்குகின்ற பணியை அரசு பள்ளிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அது யாருடைய கடமையாக? புரிய வைக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்று அரசுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். இது ஒரு கல்வியல் சார்ந்த விவாதம், சிறிய மணித்துளிகள் தான். ஆனாலும் ஒரு தனியார் பள்ளிகளின் மாணவர்களினுடைய சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிப்பதும் அரசு பள்ளிகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, இது பற்றிய அரசின் கண்கள் எங்கு திறக்கப்பட வேண்டும், மக்களினுடைய இதயம் எதை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற விதத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு ஆழமான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும். வணக்கம் சார்.